ஹலோ வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப்பில் உள்ள லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கு, அதனால் பெனிஃபிட்டா இல்லையா அப்படின்னு நீங்கள் வீடியோ முழுசாக பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். தெரிலனா கண்டிப்பாக அந்த வீடியோ முழுசாக பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்குறவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எப்போதுமே எனக்கு கொடுத்துட்ருங்க. எல்லாருமே மேக் ஷியோர் பெல் ஐக்கானை ஆன் பண்ணியிருக்கீங்களான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் அப்டேட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த சாட்ஸுக்கு பக்கத்தில் தெரியுற கம்யூனிட்டி ஆப்ஷன். என்னது இது கம்யூனிட்டி ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்யூனிட்டி ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி ஸ்கூல்ஸ், காலேஜஸ், பிஸ்னஸ் இதுக்கெலாம் ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சராக தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கம்யூனிட்டி ஆப்ஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே நிறைய குரூப்ஸ் வச்சுருந்துருப்போம், நிறையா குரூப்ஸில் இருப்போம். எல்லாமே செப்பரேட்டான குரூப்ஸாக தானே இருக்கும். அந்த குரூப்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் இந்த கம்யூனிட்டி. செப்பரேட் குரூப்ஸ் எல்லாமே ஒரு சிங்கிள் குரூப்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இந்த கம்யூனிட்டி ஆப்ஷன் வேலை பண்ணும். கம்யூனிட்டி நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியதுதான். 21 குரூப்ஸ் வரைக்கும் க்ரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இதான் வந்து கம்யூனிட்டி ஆப்ஷன். நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கால்ஸ். இந்த கால்ஸில் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பர்சனல் கால் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். பட் இந்த குரூப் கால் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு ஒரு லிமிட் இருக்கும், அவ்வளோதான். அந்த லிமிட்குள்ளே இருக்கிற பர்சன்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து காலில் கனெக்ட் பண்ணி நம்ம பேசிக்க முடியுற மாதிரி இருக்கும். பட் இப்போது அப்படி கிடையாது. இந்த காலில் ஒரு லிங்க் ஆப்ஷன் புதுசாக வந்திருக்கு. இதை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணுறீங்களோ அவங்க இந்த காலில் ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோ காலா, ஆடியோ காலா, எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணி அந்த லிங்க்கை வாட்ஸ்அப்லையோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம்லையோ நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அந்த லிங்க்கை யாரெல்லாம் கிளிக் பண்ணுறாங்களோ அவங்க இந்த காலில் ஜாயின் பண்ணிக்க முடியும். தேர்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நமக்கே நம்ம டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் யூ கேன் மெசேஜ் யுவர் செல்ஃப். இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷனாக தான் இருக்கணும். ஏன்னா எனிதிங் இம்பார்ட்டன்ட் யூ வாண்ட் டு ரிமெம்பர் ஆர் எனிதிங் யூ வாண்ட் டு ஷேர் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் சென்ட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சேட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு புதுசாக அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கீழே சேட் அட்டாச்மெண்ட்னு இருக்கு இல்லையா, போல்னு ஒன்று வந்திருக்கு. அதாவது என்ன கொஷின் வேணுமோ நம்ம டைப் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸும் நம்மளே வந்து கொடுத்துட்டு அதை சென்ட் பண்ணோன்னா அதை செலக்ட் பண்ணி போட் பண்ணலாம். நெக்ஸ்ட் மெசேஜஸ்க்கு நம்ம ரியாக்ட் பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு அப்டேட், அதனால நானும் சொல்கிறேன். 6th என்னன்னா, வாட்ஸ்அப்பில் பிக் சென்ட் பண்ணுறோம் இல்லையா, அது எப்படி நம்மளுக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம் பிக் அப்படின்னா அது டேரெக்டாகவே பிக்காக தான் வந்து போய் சென்ட் ஆகும். தட் மீன்ஸ் ஃபோட்டோவாக தானே நம்மளுக்கு போய் சென்ட் ஆகும். பட் அது நம்மளுக்கு வேணாம், நம்ம டெலீட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்துட்டோம்னா டெலீட் ஆயிரும். ஆனால் இப்போ நம்ம ஃபோட்டோ ஒருத்தவங்க நம்மளுக்கு நம்ம சென்ட் பண்ணுற ஃபோட்டோவை பார்க்குறாங்க, பார்த்த உடனே டெலீட் ஆயிரும். நம்மளும் டெலீட் பண்ணக்கூடாது, பட் டெலீட் ஆயிடணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். அதாவது இந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணும்போதே இந்த பக்கத்தில் கீழே உங்களுக்கு தெரியுதா, இந்த ஒன் மாதிரி இருக்குது தெரியுமா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபோட்டோ வியூடு ஒன்ஸ் அப்படிங்கிற மோடுக்கு மாறிடும். இதனால என்ன ஆகும்னா, நம்ம ஃபோட்டோ சென்ட் பண்ணும்போதே ஃபோட்டோவாக சென்ட் ஆகாது, ஒரு ஃபைல் மாதிரி தான் சென்ட் ஆகும். இந்த ஃபோட்டோவாக அதுலேயே நம்ம பார்க்க முடியாது. ஸோ அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும், திருப்பி நம்மளால் பார்க்க முடியாது. சரி, நம்ம ஃபோட்டோ வந்து பார்க்க முடியாதே, அதை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் அங்கே தான் வந்து ட்விஸ்ட் இருக்குது. அதுவும் நம்மளால் பண்ண முடியாது. அது முடிஞ்சதுக்கப்புறம் மெசேஜ் ஓப்பன்ட் அப்படின்னு வந்துடும். திருப்பி நீங்கள் கிளிக் பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த வியூப்டு ஒன்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுட்டோன்னா நம்ம ஃபோட்டோ ஓப்பன் பண்ண உடனே அது வந்து போயிடும், திருப்பி ஓப்பன் பண்ணவும் முடியாது, ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்க முடியாது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேட் டிஸப்பியரிங் ஆப்ஷன். இது யாரெல்லாம் செட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்னு கிடையாது. இஃப் இட்ஸ் ப்ரைவேட் கான்வோ 2 பேருக்குமே தான் இருக்கும். இஃப் இட்ஸ் குரூப், தென் குரூப்பில் உள்ள எல்லா மெம்பர்ஸுக்கும் தான் மெசேஜஸ் எதை செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டோன்னா அந்த டைமுக்குள்ளே மெசேஜஸ் டிஸப்பியர் ஆயிடும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, இந்த குரூப் க்ரியேட் பண்ணுறப்போ என்னெல்லாம் நியூ ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மெசேஜஸ் டிஸப்பியரிங் ஆப்ஷன் புதுசாக இல்லை ஆட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கம்யூனிட்டி ஆப்ஷனும் இதில் புதுசாக ஆட் ஆயிருக்கு. இந்த குரூப்பில் மெம்பர்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம்ல, அந்த நம்ம ஆட் பார்ட்டிசிபென்ட்ஸ்னு கொடுத்து நம்ம யாரெல்லாம் ஆட் பண்ணணுமோ அவங்கள நம்ம ஆட் பண்ணிக்குவோம். பட் இப்போது இந்த குரூப்லேயும் நம்ம ஒரு குரூப் க்ரியேட் பண்ண உடனே ஒரு லிங்க் வருது. அந்த லிங்க்கை ஷேர் பண்ணி யாரெல்லாம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்குலாம் சென்ட் பண்ணிட்டோம்னா நிறைய பேர் இதில் ஆட் ஆயிடுவாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு லிங்க் டைப் வந்து புதுசாக
கொண்டு வந்திருக்காங்க. 9th என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. நம்ம முன்னாடிலாம் ஒரு லிங்க் ஏதாச்சும் நம்ம வந்து ஸ்டேட்டஸில் வைக்கிறோம் அப்படின்னா வெறும் அந்த HTTP மட்டும்தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே தான் வந்து வீடியோக்கான இமேஜ் வந்து வரும். பட் இப்போ அப்படி இல்லை. ஒரு ஸ்டேட்டஸில் ஒரு லிங்க் நம்ம போஸ்ட் பண்ணுறோன்னா இந்த மாதிரி வரும். லிங்க் கீழே இருக்க அந்த ஃபோட்டோ அப்படி அழகாக வந்துடுது. அதை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக அது நம்ம வீடியோவுக்கு கூட்டிகிட்டு போயிடும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இந்த அப்டேட் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக இந்த செட்டிங்ஸில் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்காது. செக்யூரிட்டிக்குள்ளே கொஞ்சம் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ எக்ஸ்ட்ராவாக எல்லாமே ஆட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் அவதார் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இது நம்ம ப்ரொஃபைல்லையும் வச்சுக்கலாம். இல்லை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இந்த ஸ்டிக்கர்ஸ் மூலமாக நம்ம வந்து சேட்டில் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரைவசியில் லாஸ்ட் சீன் மட்டும்தான் நம்ம ஹைட் பண்ணி வச்சுருந்துருக்கிற மாதிரி இருந்தது. பட் நீங்கள் என்ன தான் லாஸ்ட் சீனில் நோபடின்னு வச்சுருந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் இருக்கும்போது அது வந்து ஷோ ஆகும். பட் ஆன்லைனில் இருக்கிறதையும் நான் வந்து ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் சீனில் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுருந்துருக்கீங்களோ அதே தான் இந்த ஆன்லைனுக்கும் அப்ளை ஆகும். ஸோ இப்போ வாட்ஸ்அப்பில் என்னெல்லாம் நியூ அப்டேட்ஸ் வந்துருக்கு, அதோட ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. இது வந்து பெனிஃபிட்டா இல்லையான்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.